ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எவ்வளோ நாள் தான் பணக்காரவங்களே ஆட்சி பண்ணுறது, இப்படியே தான் ஏழைங்க அடிமைப்படுத்தியே இருக்கணுமா அப்படின்னா இல்லவே இல்லைங்க. இப்போ அந்த காலம் தான் மாறப்போகுது. யார் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி சுந்தரவல்லி வீட்டில் அந்த காலம் மாறப்போகுது. இவ்வளோ நாள் நம்ம நந்தினி அடிமையாக ரொம்ப ரொம்ப கேவலப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு விஷயம் அது நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதவியும் சுரேகாவும் கையும் காலுமா மாட்ட போகிறாங்க. யாருக்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாருக்கிட்டே இல்லை, நம்ம சுந்தரவல்லி கிட்ட தான். அவளுங்க சும்மாவே சூப்பர் கேம் ஆடுவாளுங்க. இங்கே சூர்யா பக்கமும் இருப்பாளுங்க. அவங்களுக்கு வேணும்னா சூர்யா காலையும் பிடிப்பாங்க, அவங்களுக்கு வேணான்னா அவங்க அம்மா காலையும் எட்டி உதைப்பாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அவங்க. அவங்களுக்கு இடம் எப்படி ஏற்ற மாதிரியே அவங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி தாவிக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு சுந்தரவல்லியை கூட நம்பிடலாம், இந்த மாதவியை சுரேகாவையும் நம்பவே கூடாது. விஷத்துலேயும் விஷம், கொடிய விஷம் அவளுங்க ரெண்டு பேருமே. இப்போ அவளுங்க ரெண்டு பேருமே கையும் காலமாக சுந்தரவல்லிக்கிட்ட மாட்ட போகிறாங்க. அதுவும் நம்ம நந்தினி மூலியமாக மாட்ட போகிறாங்க. அதுதாங்க ஹைலைட்டு. அது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதவியும் சுரேகாவும் அந்த ரெண்டு திருடனுங்க எல்லா நகையுமே திருடிட்டு போனானுங்களே, அது வேறு யாரும் அனுப்பலை. அந்த மாதவியும் சுரேகாவும் திருடனுங்களை ரெண்டு பேரும் உள்ளே அனுப்புகிற மாதிரி அனுப்பி திருட வச்சது மாதவியும் சுரேகாவும் தான். அது நம்ம நந்தினிக்கு தெரிஞ்சிடுது. அது தெரிஞ்சதுமே நம்ம நந்தினி போய்ட்டு மாதவிக்கிட்டையும் சுரேகாவிக்கிட்டையும் கேட்குறாங்க, ஏம்மா நீங்கள் பண்ணது தப்புன்னு தெரியலையா, நீங்களே எடுத்துக்கிட்டு எதுக்கு என் மேலே பழியை போட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்கள் அப்படி தாண்டி பண்ணோம், அதெல்லாம் நீலாம் கேட்கக்கூடாது, உனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை, உனக்கு எந்த தகுதியுமே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லபான்னு கத்தி நம்ம நந்தினியை அடிச்சிடறாளுங்க. தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம நந்தினி அடிக்கவும் நம்ம நந்தினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு இடத்துல அழுதுட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம கல்யாணம் என்னாச்சுமா, ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் என்ன தான் கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி என்னை எல்லாருமே போட்டு மெதின்னு மிதிக்கிறாங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் கேட்கும்போது நம்ம நந்தினி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை மாதிரி உங்களுக்கு உண்மை தெரியுதுன்னா போயிட்டு சுந்தரவல்லி அம்மா கிட்ட தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே தான் பழியை போட்டுகிட்டே இருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் திருப்பி அடிச்சிங்க அப்படின்னா அவங்க பொட்டிப்பா மட்டும் அடங்கி போயிடுவாங்க. நீங்கள் தயவு செஞ்சு அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் சொல்லுறதுக்கு நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு இல்லைன்னா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் போய் சொல்லுமா, ஒன்றும் ஆகாது, எதுவும் ஆகாது, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. நம்ம நந்தினி போயிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்க காதில் வாங்குவாங்களா மாட்டாங்களா, இல்லை காதில் ஹெட்ஃபோன் வச்சுக்கிறாங்களா, இல்லை யாருக்கூடாது ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எபிசோட் பார்த்தா தான் தெரியும். நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க